வள்ளலார் அருளிய திருருட்பா 6ஆம் திருமுறை 005. சிவபதி விளக்கம். எழுசீர் கழுநெடிலடி ஆசிரிய விருத்தம். இதற்கான எளிய, தெளிவான தமிழ் விளக்கம் கீழே வழங்கப்படுகிறது. நீங்கள் முன்பு கேட்ட அதே நடைப்படி ஒவ்வொரு பாடலுக்கும் தனித்தனியாக, தொடர்ச்சியாக விளக்கப்படுகிறது. 1. உரை வளர, கலை வளரும், கலை வளர, உரை வளரும். மலர் விரைந்து வளர்வது போல, நறுமணம் பரவுவது போல, கரை வளர்ந்து தருவாகி, கனியாகி நிறைவு பெறுவது போல, எல்லா வளர்ச்சிகளுக்கும் அடிப்படையாக ஒளியாக விளங்குவது பறையொளி. அந்த பறையொளியே சிவபதியாக வளர்ந்து நிற்கிறது என்று வள்ளலார் கூறுகிறார். 2. ஒளி வளர்ந்தால் உயிர் வளரும், உயிர் வளர்ந்தால் ஒளி தெளிவாகும். வெளி நிறைந்து விளைவு தரும், காற்றின் அசைவு செயலை உருவாக்கும், அனலும் அழியும் ஒன்றாக இயங்கும். இவ்வாறு உயிர், ஒளி, வெளி, இயக்கம், ஆற்றல் அனைத்தையும் வளர்க்கும் அடிப்படை சக்தி சிவபதி என விளக்கப்படுகிறது. 3. இயல்பு வளர்ந்தால் அடியுணர்வு வளரும், பொருளின் முடிவு சுகநிதியாகும், விதை வளர்ந்து பல வடிவங்களாக வெளிப்படும், முகில் திரண்டு மழையாய் பொழியும். இத்தகைய எல்லா வளர்ச்சிகளின் மூலமாக இருந்து அவற்றை நிகழ்த்துவது சிவபதி என்பதே இங்கு கூறப்படுகிறது. 4. முதலாகவும் முடிவாகவும் விளங்குவது, நிலையும் தரமும் தகுதியும் நிறைவுமாக வளர்வது, வரமும் பயனுமாக வெளிப்படுவது, பரமபதமாக உயர்வது, இவற்றிலும் வளர்ச்சியின் நிறைவான நிலையாய் இருப்பது சிவபதி என்று வள்ளலார் உணர்த்துகிறார். 5. திருவாகிய வளம் பெருக, வடிவமும் அருவும் ஒன்றாய் இணைந்து, கருவாகவும் கருவுக்கு அப்பாற்பட்டதாகவும் இருந்து, நவநெறிகளுக்கு கதியாக, குருவாக வழிநடத்துவது சிவபதி. அதுவே உயிர் உயர்வுக்கான நெறியாக விளங்குகிறது. 6. முறை வளர்ந்து பேர் நெறியாகிறது, பூமி பொறுமையால் நீரை தாங்குகிறது, கடலும் துறையும் சுத்தமாக வாழ்வுக்கு வழி தருகின்றன, மறைகளின் ஆழ்ந்த பொருளாக விளங்குவது சிவபதி. வெளிப்படையான உலகமும் மறைபொருளும் ஒன்றாக இணையும் நிலையாய் சிவபதி திகழ்கிறது. 7. தவம் வளர, தயை பெருகுகிறது, நவபுரங்களின் இரையாக விளங்குகிறது, குணங்களையும் துவந்தங்களையும் தாண்டி, சிவமயமான பதமாக உயர்வது சிவபதி. அது இறைவனும், நெறியும், நிறைவும் ஆகிறது. 8. நடனம் வளர, நலம் பெருகுகிறது, இடமும் பலமும் இசைவாகிறது, உள்ளம் திடமடைகிறது, உயிரின் கடமை நிறைவேறுகிறது. இவ்வாறு செயலிலும் உள்ளத்திலும் ஒளியாக வழிகாட்டுவது சிவபதி என விளக்கப்படுகிறது. 9. அது அணுவாகவும் அதற்கு அப்பாற்பட்டதாகவும் உள்ளது, ஒளியாகவும் செயலாகவும் திகழ்கிறது, இனிய சுவையாக அனுபவமாகிறது, பொதுவான வெளியாக எல்லாவற்றிலும் நிறைகிறது. இவ்வாறான ஒருமைத் தன்மை கொண்டதே சிவபதி. 10. நிலமும் நிதியும் நிறைவாகி, அறிவும் நலமும் பரமமாகி, கதி மற்றும் நிலை ஒன்றாய் பொருளாக நிறைவு பெறுகிறது. பதி, பதம், பயன், ஒன்றாய் இணைந்து நிற்கும் உச்சநிலையே சிவபதி என்று வள்ளலார் இப்பாடலில் நிறைவு செய்கிறார். சிவபதி விளக்கம் முழுவதும். வள்ளலார் சொல்ல விரும்புவது ஒன்றே. சிவபதி என்பது தூரத்தில் உள்ள தெய்வமல்ல. உரை, கலை, ஒளி, உயிர், இயக்கம், அறிவு, அனுபவம், நெறி, இன்பம் எல்லாம் வளர்ந்து வளர்ந்து இறுதியில் ஒன்று சேரும் உச்ச ஒருமை. அந்த ஒருமையே சிவபதி.